அனைவருக்கும் வணக்கம். விஐடி சென்னை வழங்கும் வாழ்வியல் வழிகாட்டி தொடரில் இன்று புற நிகழ்வுகளை ஏற்கும் மனப்பக்குவம். நண்பர்களே, வாழ்க்கையை இயற்கையின் நியதிகளோடு ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவத்தை வளர்த்து கொள்ள வேண்டும். வாழ்க்கையை முற்றிலும் செயற்கையாக மாற்ற முயற்சிக்க கூடாது. பிடிவாதங்கள் வாழ்க்கை எனும் வரத்தை சாபமாக்கி விடுகின்றன. சக மனிதர்களின் உணர்வுகளையும் பிரச்சனைகளையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பல சமயங்களில் நம்மை சுற்றி நிகழும் நிகழ்வுகள் எரிச்சலையும் வெறுப்பையும் ஏற்படுத்தும். அத்தகைய நிகழ்வுகளை கூட ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவத்தை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். இதோ இந்த கதையை கேளுங்கள். அந்த கிராமத்தின் ஓய்வு விடுதியில் ஒரு நாள் இரவு ஓஷோவும் அமைச்சர் ஒருவரும் அடுத்தடுத்த அறைகளில் தங்கியிருந்தனர். இரவு முழுவதும் அந்த விடுதியை சுற்றி நாய்கள் குரைத்து கொண்டே இருந்தன. அமைச்சரால் தூங்கவே முடியவில்லை. அவர் அன்று காலை முழுவதும் பயணம் செய்திருந்தார். மறுநாளும் பயணம் செய்ய வேண்டி இருந்தது. இந்த நாய்களோ வெறித்தனமாக குரைத்து இரவின் அமைதியை கெடுத்தன. ஆனால் இத்தனைக்கும் மத்தியில் ஓஷோ அடுத்த அறையில் நிம்மதியாக உறங்கிக் கொண்டிருந்தார். ஓஷோவை எழுப்பிய அமைச்சர், என்ன மனிதர் நீங்கள், இவ்வளவு சத்தத்துக்கு மத்தியில் உங்களால் எப்படி உறங்க முடிகிறது என்று புலம்பினார். ஓஷோ கிண்டலாக, அந்த நாய்கள் உங்களுக்கு ஆதரவாகவோ அல்லது எதிராகவோ இங்கு கூடவில்லை, கோஷமிடவில்லை. பாவம், அந்த நாய்களுக்கு இங்கு ஒரு மந்திரி தங்கியிருப்பது தெரியாது. அவை பத்திரிகை படிப்பதில்லை, அவற்றுக்கு அறிவும் கிடையாது. அந்த நாய்களுக்கும் உங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அவை தங்களுக்கே உரிய குறைக்கும் வேலையை பார்க்கின்றன. நீங்கள் தூங்குகிற வேலையை பாருங்கள் என்றார். நாய்கள் இப்படி ஓயாமல் குரைத்தால் நான் எப்படி தூங்க முடியும் என்றார் அமைச்சர். உடனே ஓஷோ, நீங்கள் அவை குரைப்பதை எதிர்த்து போராடுகிறீர்கள். அப்படி போராடாதீர்கள். பிரச்சனை குறைப்பொலி அல்ல, உங்கள் எதிர்ப்பு உணர்வு, உங்களுக்குள் இருக்கக்கூடிய எதிர்ப்பு உணர்வு. நீங்கள் சத்தத்துக்கு எதிராக இருக்கிறீர்கள். இந்த நாய்கள் குரைப்பதை நிறுத்தினால்தான் தூங்க முடியும் என்று ஒரு நிபந்தனையை உங்களுக்குள்ளேயே ஏற்படுத்திவிட்டீர்கள். நாய்கள் உங்களது நிபந்தனையை கவனிக்கப் போவது இல்லை. நீங்களும் உங்கள் நிபந்தனையை விலக்கப் போவது இல்லை. ஆனால் நிபந்தனையை விலக்கினால் மட்டுமே நிம்மதி பெற முடியும். நடைமுறைக்கு சாத்தியமானதும் அதுதான். நாய்களின் குரைப்பை ஏற்றுக்கொள்ளுங்கள். இந்த இரவிலும் எவ்வளவு சக்தியுடன் அவை குரைக்கின்றன பார்த்தீர்களா? ஏற்பு உணர்ச்சியுடன் கவனித்தால் குரைப்பு சத்தமும் ஒரு வகை மந்திரம்தான் என்றார் ஓஷோ. உதவாத யோசனை என்று மனதுக்குள் பழித்தபடி போனார் அமைச்சர். ஆனால் காலையில் மிகுந்த மகிழ்ச்சியுடன் வந்து ஓஷோவை சந்தித்தார் அவர். ஆச்சரியம்தான். எனது எதிர்ப்பு உணர்ச்சியை விலக்கிக் கொண்டு நாய்கள் குரைப்பதை கவனித்தேன். ஆழ்ந்து ரசிக்கவும் தொடங்கினேன். அப்படியே உறங்கிப் போனேன் என்றார் அமைச்சர். ஓஷோ நமக்கு சொல்லுகிறார், உன்னை சுற்றி இருப்பவற்றால் நீ எரிச்சல் அடைந்தால் உன் முகத்தை உள்முகமாக திருப்பு. எரிச்சலுக்கான காரணம் நீயாகத்தான் இருப்பாய். உனது எதிர்பார்ப்பு அல்லது ஆசை வேறாக இருந்திருக்கும், அல்லது ஏதோ ஒரு நிபந்தனையை உனக்குள் நீ விதித்திருப்பாய். அதுதான் உனது எரிச்சலுக்கு காரணம். உலகத்தை நமக்கு ஏற்ப நிர்பந்தப்படுத்த முடியாது என்கிறார் ஓஷோ. ஆக புற நிகழ்வுகளை அப்படியே ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவம் மனதுக்கு
நிம்மதியை தரும். மீண்டும் நாளை சந்திப்போம்.